ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரான் யூஎஸ் வாரை பற்றி தான். ட்ரம்ப் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னா, சீஸ்ஃபயர் 22 நாளாக இருந்துச்சு, இதோட முடிஞ்சுச்சு அப்படின்னு நேற்றே சொல்லிட்டாரு. நம்ம கொஞ்சம் லேட்டு தான். எனக்கு உடனே என்ன தோணுச்சுன்னா, ஏயா ஆளை விடுங்கய்யா, முடியலையா, ஈரானோட நம்ம தாங்கய்யா பாதிக்கப்படுறோம், கெஞ்சிடும். அங்கிட்டு வந்தால் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் ட்ரம்ப் நேட்டோவில் போய் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸ்பீச் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, ஈரானோட சீஸ்ஃபயர் ஐ திங்க் முடிஞ்சு, அவங்க ஒரு ஸ்கம்முனா சில்லற பசங்க அந்த மாதிரி சொல்லி திட்டி விடுறாரு. கம்பெனி வந்து இது இறுதி ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்குது. கம்பெனி இறுதி ஊர்வலத்தில் அந்த ஆளே பல பேர்த்த கொண்டிருக்கிறான், அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ஷிப்பு இதெல்லாம் அங்கே போய் ஹார்மூஸில் நின்றுச்சு. அடிச்சிட்டாங்க. திருப்பி ஈரான் என்ன பண்ணுறது, திருப்பி ஒரு பஹ்ரைனோட கப்பல், குவைட்டோட கப்பல், கத்தாரோட கப்பல், யூஎஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேஸெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல அங்கேருந்து, அதை வந்து திருப்பி வெளியில் தாக்கியிருக்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குது தெரியுமா, சின்ன பசங்க வந்து சண்டை கட்டுவாங்க, பெரிய ஆள் வந்து அங்கே உட்காந்து பொம்மை பப்பட் மாதிரி. யூஎஸ் வந்து பப்பட் மாதிரி, பஹ்ரைன்லாம் யூஎஸ் கேனில் இருக்குது. இது ஈரானும் யூஎஸ் கேனில் தான் இருக்குது. ஈரானை வந்து டப்புன்னு அடித்து போடுறான். அடித்தோடனே பஹ்ரைன் வந்து யூஎஸை போய் அடிக்க முடியாது நேராக. ஈரான் வந்து யூஎஸை போய் டைரெக்டாக அடிக்க முடியாது. யூஎஸ் அதுக்கு பதிலாக வந்து இவங்களை அடிச்சுக்கிறது. பஹ்ரைன் ஏன்டா உங்களால் தான்டா அவன் எண்ணெய் அடிக்கிறான், நீங்கள் 2 பேர் கூட்டு சேரலைன்னா, எங்களோட கூட்டு சேர்த்துலைன்னா அவன் எதுக்கூட எண்ணெய் அடிக்கிறான் அப்படின்ட்டு ஈரானு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, மறுபடியும் பெட்ரோல் விலை ஏறிடும், விலைவாசி எல்லாம் ஏறிடும். நாங்கள் என்ன தான் பண்ணுறது? ஐயோ ட்ரம்ப்பு முடியலையா, 2வது டைம் நீ கெத்து உன்னை எனக்கு பிடிக்கும். ட்ரம்ப் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ட்ரம்ப்பை வந்து பார்த்து ரொம்ப ஒண்டர் பண்ணேன். ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன், விடாமுயற்சியோட ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் தோற்று மறுபடியும் வந்தார். வந்து யூஎஸ்க்கு நல்லா தான் பண்ணுறாரு, சில விஷயங்கள் நல்லா தான் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் மற்ற மக்களையும் பாவம்னு இல்லை பார்க்கக்கூடாதா, இந்தியாவே மண்டியிட வச்சுட்டாருப்பா. ஓப்பனாக நான் யாருக்கும் எந்த இதையும் அவமதித்து யாரையும் பேசலை. பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டு இருந்தப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்கக்கூடாது, உங்களுக்கு டரிஃப் 50% டரிஃப், திருப்பூர் பனியனுக்கெல்லாம், ஐடிக்கெல்லாம் 50% டரிஃப், ஃபார்மாக்கு 50% டரிஃப்னு போட்டாங்க. இந்தியாவும் கொஞ்ச நாள் தம் கட்டி பிடிச்சி பார்த்தது. அப்புறம் வேறு வழி இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட ஆயில் வாங்கிக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ட்ரம்ப் என்ன பண்ணி விட்டார், இங்கே ஈரான் மேலே அடிச்சிட்டாரு. ஈரானோட போர் மூண்டானே என்ன, ஈரான் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு அவங்க யூஎஸ்ஏல அவங்க ஓன் ஆயில் இருக்குது. ரஷ்யாகிட்டே திரும்பி போனால் அவங்க அதுக்குள்ளே ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. நம்ம என்ன இடையில மாட்டின 2 லாரிக்கு அடியில் மாட்டின எலி மாதிரி நசுங்கி போயிருக்கிறோம் இந்தியா. இப்போ மோடியே கேஸ் வந்து அளவாக யூஸ் பண்ணுங்கள், தங்கம் வாங்காதீங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாரு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஒரு டாலர் வந்து ஆல்மோஸ்ட்டு இந்திய மதிப்புக்கு வந்து 100 ரூபா. டாலர் விலையும் ஏறிடுச்சு, கச்சா எண்ணெய் விலையும் ஏறிடுச்சு. ஆனால் எங்கள் சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் தான் சொல்லணுங்க ட்ரம்ப் சார். அதுலேயும் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் வேறு குண்டை போட்டீங்க. ஸ்கூலில் குண்டை போட்டு ஏகப்பட்ட குழந்தைகள் ஆல்ரெடி செத்துட்டாங்க. வாரினாலே இப்படி தானா? எல்லா பக்கம் இருக்கிற மக்கள் தானே. தலைவருக்குள்ளே ஈக்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் தலைவரும் தானே அடிச்சுக்கணும். ஏன் அந்த மக்களை போட்டு பாடாப்படுத்துறீங்கப்பா சாமியெல்லாம்? சில தலைவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. யூஎஸ் கிட்ட இந்தியாவோடைய ட்ரேட் டெஃபிசிட் எகிரிக்கிட்டே போகுது, வேலை வாய்ப்பு இல்லை. உங்களை இல்லாமலே நாங்கள் இல்லை இருக்க முடியாது. பாருங்கள், யூடியூப் நம்பி தான் ஏதாச்சும் யூடியூப்பில் இதாகும்ன்ட்டு தான் பேசிக்கிட்டு இருக்க இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் தான் வழிவகை காமிக்கணும். ட்ரம்ப் இப்படியே சண்டை கட்டிக்கிட்டா இருந்தால் எப்படி ட்ரம்ப்பு? நீங்கள் சண்டை கட்டுறீங்க ஓகே, ஈரான்னாச்சு இறங்கி வருமா அப்படின்னு பார்த்தா ஈரான் இறங்கி வர மாட்டேருக்கு. ஈரான் வந்து எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே இழந்துட்டோம், இனிமேல் எங்கள்கிட்ட இருக்கிறது என்ன, உயிர் மட்டும்தானே, இதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஈரான் தலைவர்கள். ட்ரம்ப் வந்து டீசெண்டாக அவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீசெண்டாகலாம் பேச முடியாது,
நீ வா, நீ டம்மி பீஸ் தான்டா அப்படின்ட்டு சண்டையை வளர்க்க தான் பார்க்குறாரு, முடிக்க மாட்டார். ட்ரம்ப் வந்து இது வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் 24 மணி நேரத்தில் எல்லா நாட்டிலையும் போரை முடிச்சு அமைதியை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து எல்லா நாட்டையும் மண்டியிட வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வெனின்சுலாவை பாருங்கள், வெனின்சுலாவையும் அதே மாதிரி இதை அடித்து அந்த பிரதமரை தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டார். என்னன்னு கேட்டால் கிரிமினலை எல்லாம் திறந்து எந்த நாட்டுக்குள்ளே வர்றான் அப்படின்னாரு. அந்த ஆயிலையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு, வெனின்சுலா ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. அங்கே தான் இருக்கிறதுலே ராஜஸ்ட் ஆயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஈரானுக்கு வந்தார். ஈரானுக்கு வந்து அடித்தா ஈரான் வந்து அமெரிக்காவை அடிக்காமல் குடுமி வந்து எங்கள் முக்கால்வாசி வேர்ல்டோட 40-50% வந்து அந்த ஹார்மோஸ் வழியாக தான் அந்த ஆயில் போகுது. சவுதியோட ஆயில், ஏமுனாடோ, கத்தாருது, சவுதி அரேபியாவோட ஆயில் எல்லாம் போகுது. அதை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பிளாக் பண்ணி வச்சு சைனாவுக்கு மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் என்ன பண்ணார், என்ன நீங்கள் என்னடா பிளாக்கெட் போடுறதுன்னு அவங்க பிளாக்கெட்டுக்கு வெளியே ஒரு பிளாக்கெட் போட்டு எல்லாரும் நிறுத்தி வச்சுக்கிட்டாரு. சைனாவுக்கும் வழி இல்லைடா அப்படின்ட்டு. சைனா பக்கத்துலேயே ரஷ்யாவுக்கிட்ட பாதி வாங்கிக்குவாங்க. சைனாவிட்ட வந்து சைனா நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இல்லாமலே ட்ரம்ப் பண்ண முடியாது. இடையில மாட்டினது இந்தியா. நம்ம ஈரான் பாவம் தாங்க, அவங்க மக்கள் பாவம் தான். பாவம் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்களே. யூஎஸ் வார் போய் சாகிறவங்களும் பாவம் தான், எல்லாரும் பாவம் தாங்க, நாங்களும் பாவம் தாங்க. என்னதான் பண்ணுறது? இந்த நாட்டை விட்டு ஓடிடலாமா? இந்தியாவை விட்டு ஓட முடியாது. ஓடினாலும் யூஎஸ்க்கெல்லாம் ஓட முடியாது. யூஎஸ்க்கு போகிறவங்களே கழட்டி விடுறாரு ட்ரம்ப்பு. நாங்கள் வந்து லேபராக தான் வெளியே முக்கால்வாசி பேர் போகிறோம். நாங்கள் போனால் நல்லா வாழ்க்கை நல்லா ஆயிரும், இங்கே இருக்கிறதுக்கு டெவலப் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் இங்கே இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாங்க. யாரும் உள்ள இந்தியாவுக்குள்ளே வர்றதில்ல. ஏன்னா பாப்புலேஷன்ஸும் நார்த்து காட்டில் சவுத்து கம்மி தான், இருந்தாலும் வெளிநாடுன்னு தான் இருக்கிறாங்க. அவங்களையும் ட்ரம்ப் துரத்தி விடுறாரு. விசாவுக்கு வந்து ப்ரைஸ் ஏற்றி வைக்கிறாரு. இப்படியே பண்ணால் நாங்கள் என்ன தான் ட்ரம்ப் பண்ணுறது? இதில் அந்த நேற்று நேட்டோவில் பேசினப்போ வந்து எங்கிட்ட இருந்து நிறைய வெப்பனை வாங்குங்க, நல்ல சேல்ஸ்மேனுங்க. அமெரிக்கா மாதிரி சேல்ஸ்மேன் வந்து யாருமே இல்லைங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம தண்ணி வாங்கி குடிக்கணும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. அவங்க எக்கனாமியாக அப்படி தானே பில்ட் ஆகுது. நல்ல சேல்ஸு, நல்ல வருமானம் எடுக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டோம் நஷ்டப்பட்டோம். நான் வருமானம் எடுக்கிறதுக்கு தான் அவங்க குறிக்கோளாக இருக்குது. இங்கேருந்து போகிறவங்களும் இங்கேருந்து சுருட்டிட்டு ஓடிடுவாங்க, அங்கே போய் நல்ல பிள்ளையாடுவாங்க. அமெரிக்காவில் எல்லா சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்குது, அங்கே தான் செட்டில் ஆக பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் பணக்காரங்களும் அப்படி போயிடுவாங்க. அவங்க அப்புறம் மற்றவங்க இங்கே இருக்கிறவங்க ஏழை மட்டும் ஏதோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி டாப் 1% பணம் வந்து இவங்க டாப் 95 ஆல்மோஸ்ட் 90% பணம் வந்து டாப் 1% கிட்ட இருக்குது. இங்கேயும் பாவர்ட்டி வேறு அதிகமாகிக்கிட்டே வருது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது. ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்குது. மோடி ஏதாச்சும் பார்த்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலான்னு பார்த்தா ட்ரம்ப் எக்ஸ்போர்ட்டும் பண்ண விட மாட்டேருக்கிறாரு. நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? ட்ரம்ப் சார், மோடி சார், கமேனி சன் சார், சவுதி சார். இப்போ சவுதியிலையும் போர் வந்தனால ஈரான் எல்லா நாட்டையும் சவுதி யூஏ அடிக்கிறதுனால அங்கே இருக்கிற ஹோட்டலில் க்ளோஸ், டூரிஸ்ட் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. முக்கால்வாசி அந்த ஹோட்டலில் எல்லாம் வேலை செய்கிறது இந்தியாக்காரங்க தான். இந்தியாக்காரங்களை எல்லாம் துரத்தி விடுறாங்க. வேலையில் ஆயில் கிணறையே அடிச்சு விட்டா என்ன பண்ணுறது, வேலையில் போகணும்னு துரத்தி விடுறாங்க. முடியலப்பா, என்னதாங்கப்பா நாங்கள் பண்ணிட்டோம்? நீங்களே சொல்லுங்கப்பா. பாவம் இல்லையா நாங்கள்லாம்? இப்படி கெஞ்ச வைக்கிறீங்களே ட்ரம்ப், மோடி, எங்களுக்கு வேலைவாய்ப்பு நிறைய உருவாக்கி கொடுங்க. இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு, ஓன் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் எதையாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணி வேலையில்லா திண்டாட்டத்தை டெவலப்டு எக்கனாமி ஆக்கணும். உழைக்கிறதுக்கு நாங்கள் தயார். விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள். செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போர் எப்போ முடியும்னு தெரியல. பெட்ரோல் விலை ஆல்ரெடி விண்ணை தாண்டுது. ரூபாய் விலை கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. அதனால் செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரம்ப் முடியல. ட்ரம்ப் நீங்கள் நல்லது தான், நீங்கள் நல்லா வெல் செட்டில்டு பணக்காரன் கோடீஸ்வரன். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் சாதாரண ஏழைகள். நாங்கள் ஏதாச்சும் இப்படி பண்ணி தான் டெவலப் ஆகணும். அதனால எப்படியாச்சும் வாரம் நிறுத்தி பெட்ரோல் விலையை கம்மி பண்ணி வேலையை கொண்டாந்து நிறைய ஆர்டர் எடுத்து மக்கள் கையில் பணத்தை கொடுத்தாதான் செலவு. நாங்களாம் சேல்ஸு, நாங்களாம் பாவம், ஒரு பொருள் விற்கிறது படாத பாடுபடுறோம். அதனால் நன்றி, வணக்கம்.